அல்லேலூயா. அவரை போல அன்பு செலுத்த இந்த பூமியில ஒருவரால முடியாது. ஆமென். ஏமாற்றப்படாத ஒரு அன்பு இல்லையா, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு. ஆமென். அப்பேற்பட்ட விலையேற பெற்ற அன்பிடத்துல நம்ம எப்படி கூறணுமா, முழு உள்ளத்தோடு அவர் என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு கூறுறது மட்டும் இல்ல, நம்ம அன்பெல்லாம் கூறுவோம், ஆனா போற்றி துதிக்க மாட்டோம். அவர் துதிக்கணும் நம்ம நாவில. ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்தவர் இல்லையா. நம்ம நாட்டில் நினைத்து பார்ப்போம், ஒரு சூழ்நிலையில வேலை இல்லாம இருந்திருப்போம், இன்னைக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார். சரீரத்துல சுகம் இல்லாம இருந்திருப்போம், தேவன் நமக்கு சரீரத்துல சுகம் இல்லையா. குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும், நம்ம ஜெபித்திருப்போம், குடும்பத்துல பிரச்சனைகள் மாறி இருக்கும். ஆமென். நம்ம எல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தோம் ஒரு காலத்துல, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல நம்ம தேடி வரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில், ஆராதனை நேரத்தில் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட என் ஆத்துமமே உள்வுள்ளுமே என் ஆண்டவரை தொழுது என்று சொல்லி கரங்களை தட்டி நான் உற்சாகத்தோடு பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாரு ஆண்டவரை தொழுதேற்று காத்துர கரிய தன்மையுள்ள காத்துட கரிய தன்மையுள்ள ஆத்மமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று ஆண்டவரை அன்பு வைத்தாரித்த ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாமுறை நோர உலகமே போற்றிய மொழியாக தலைமுறை தலைமுறை தாமுறை நோர உலகமே போற்றி ஒழியாக ஆத்மமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாரித்த ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் தருணம் மேலான ஆத்துமமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாரித்த ஆண்டவரை தொழுதேற்று துன்பம் மாற்றி அனந்த ஒருவர் துன்பம் மாற்றி அனந்த ஒருவர் ஆத்மமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாரித்த ஆண்டவரை தொழுதேற்று பாராட்டும் கிருபையினால் மொழி கொடுக்கும் உரிமை பாராட்டும் கிருபையினால் மொழி கொடுக்கும் ஆத்துமமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாரித்த ஆண்டவரை தொழுதேற்று இதயமே உள்ளமே மனமே துதி வந்தோரே தூதரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாரித்த ஆண்டவரை தொழுதேற்று. இன்னொரு பாடலை பாடும். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போதும் உயிரே எனக்கு இல்லை என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை அவர் முன்பாக நமக்கு சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.
நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை கேட்காததையும் இல்ல, இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை கேட்காததையும் இல்ல, இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழிகளில் நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மனதில் கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நடக்க வைத்தீரே, நான் நினைத்து கொண்டீரே. நடக்க வைத்தீரே, நான் பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாததையும் இல்ல, இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாததையும் இல்ல, இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, என்னை அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, என்னை அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாததையும் இல்ல, இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாததையும் இல்ல, இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தியே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தியே. நினைவில் வைத்தீரே, உள்ளவரை மறவே. நினைவில் வைத்தீரே, உள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாததையும் இல்ல, இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாததையும் இல்ல, இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது
இன்னொரு சங்கீதம் 146. கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய ஆவியும் அவன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகளை அழிந்து போகும். தன் துணையாக கொண்டிருந்த தன் தேவனாகிய கர்த்தரின் மேலே நம்பிக்கையா வைத்திருக்க பாக்கியவன். அவர் ஒடுக்கப்பட்டவருக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரமும் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலை கொடுக்கிறார். பரதேசிகளின் கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளின் விதமாய் விதவைகளும் ஆதரிக்கிறார், துன்மார்களின் வழியே கவிழ்த்து போடுகிறார். நம்ம அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி இயேசு. நன்றி இயேசு. அவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு எல்லாருமே தேவனுடைய பந்திக்காய் நம்ம வந்திருக்கிறோம். பந்தியில ஒருவனும் அபாத்திரமாய் பானம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய சனமே, காலை நேரத்தில் தேவனுடைய சமத்துக்கு வந்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:31 இப்படித்தான் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நாம் நிதானித்து அறிந்தோமானால் ஒரு நாள் வரும், அந்த நாளில நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல ஏதோ நம்ம கடமைக்காக வந்துட்டு ஒரு ஆராதனையில கலந்து வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாதபடி ஆண்டவர் எதிர்பார்க்கிற உகந்த தூய பலியாய் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய பலிபீடத்திலே வைக்கப்படுகிற ஒரு ஆடாய், பலியிடப்படுகிற ஒரு இருதயமாய், கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தேவன் நம்மளுக்குள்ளே பொருத்தும்படியாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எபிரேயர் 12:14 இப்படித்தான் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா எந்த மனிதனும் தேவன் அண்டையிலே சேர முடியாது. நம் அநேக இடத்துல இன்னைக்கு சமாதானம் இல்லாதவர்களாக இருக்கலாம். யாரோ ஒரு இடத்துல மன வருத்தப்பட்டு இருக்கலாம். யாரோ ஒரு இடத்துல மன வருத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நாம் யாரிடத்துல சமாதானம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், யாரிடத்துல ஒப்புரவாகாமல் இருக்கிறோம். ஒருவன் பலி செலுத்த வந்தான், மத்தையில வாசிக்கிறோம். ஒருவன் பலி செலுத்த வரும்போது தன் காணிக்கைகளை அவன் பலிபீடத்தின் மேலே வைத்து விட்டு அவன் போய் யாரிடத்துல கோபப்பட்டு இருக்கிறானோ, யாரிடத்துல அவன் சண்டை போட்டிருக்கிறானோ அவனிடத்திலே போய் ஒப்புரப்பு ஆகிட்டு வந்துட்டு அவன் காணிக்கைகளை செலுத்துவானாய். ஆனால் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற உகந்த தூயபடியாயிருக்கும். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ரோமர் 3:23 இப்படித்தான் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்கள் ஆகிறோம். நம்மில் நாமே பாவம் இல்லை என்பது சொன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று சொல்லி 1 யோவானில வாசிக்கிறோம். உங்களுக்காக இந்த வசனத்தை வாசித்து உங்களை ஆராதனை கூட நடத்தும்படி ஆசைப்படுகிறேன். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்மை நாமே வஞ்சிக்கப்பட்டு பாவத்திலே மூழ்கி அக்கிரமத்திலே மூழ்கி பாவத்திலே மரித்து போய்விடாதபடிக்கு தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நாம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் அன்றைக்கு மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரின் எதிர்பார்க்கிற உத்தமம் என்னிடத்தில் இல்லை, நீ எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னிடத்தில் இல்லை. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரை, என்னுடைய ஆண்டவரை பாவங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் நான் அறிக்கை பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. நம்மை நாமே கொஞ்ச நேரம் ஆராதித்து, கொஞ்ச நேரம் நம்மளை யோசித்து பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் சமூகத்திலே. ஹல்லேலூயா. மனுஷனாய் பிறந்த எந்த ஒரு மனிதனும் நீதிமானே இல்லை, ஒருவரும் நீதிமான் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷருமே ஆகவே தான் வாசிக்கிறோம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் எல்லாருமே பாவத்தில் இருக்கிறோம், பாவ உலகத்தில் இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நீதிமானாய் இருக்கிறோம், எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம்? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் இருதயத்தை பார்க்க. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் பாவம் இல்லை, என்னிடத்துல எந்த அக்கிரமும் இல்லை, நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று சொன்னா, மோசேயை போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறி செல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்ல ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோமா? இல்ல யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை தானியேலை போல 3 வேளையும் செபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை கிதியோனை போல தேவனுக்காய் வைராக்கியமாக ஆவிக்குரிய யுத்தங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை சீர்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கொஞ்ச நேரம் நீங்களே ஆராய்ந்து பாருங்க. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்துட்டோம் சொன்னா, ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாட்களிலே நமக்கு விரோதமாய் மோசே எழுந்து நிற்பான், நமக்கு விரோதமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து நிற்பான், நமக்கு விரோதமாய் தானியேல் எழுந்து நிற்பான், நமக்கு விரோதமாய் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பான். இவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் போது என்னத்தை சொல்லுவோம்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ வெறுமையா இந்த சத்தத்தை உங்களோடு கூட நான் பேசுறேன். கர்த்தர் ஏதோ உங்களோடு கூட இடைப்படுகிறார் என்பது மாத்திரம் எனக்கு நன்றாய் தெரியும். ஆகவே இந்த காலை நேரத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாட்டை பாடி கையை தட்டி ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிச்சுட்டு போயிடலாம். அதுல எல்லாம் தேவன் பிரியப்படுவாரா? எல்லாரும் மாதிரி கூட்டத்துல குமார் அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா உள்ளத்தை உணர்ந்து, உள்ளத்தை உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம் சொன்னா, வேதம் படித்தான் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் மன உருக்கவும் நீடிய சாந்தமும் அவர் கிருபையும் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய கல்வாரி சிலுவை எனக்காக அடிக்கப்பட்டேன். ஆண்டவரே, அந்த தெய்வத்தை எனக்கு முன்பதாக கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த சிலுவை கண் முன்னாடி வந்து நிறுத்தி பாருங்க. நமக்காக அடிக்கப்பட்ட அந்த உருவத்தை நினைத்து பாருங்க. அவர் அழகில் சிறந்தவர், 16,000 பேரிலும் அவர் சிறந்தவர். அவரை போல இந்த உலகத்திலே அழகுள்ள எந்த மனுஷனும் இருந்திருக்க மாட்டான். அவர் பூரண அழகுள்ளவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர். நமக்காக முன்மொழியை ஏற்றுக்கொண்டு முகமெல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அனுதினமும் பாவம் செய்கிறோம், கைகளினாலே குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அக்கிரமம் அவர் மேலே விழுந்தது என்று வாசிக்கிறோம்.
எஸ்ஐ 53 இப்படிதான் வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவிக்கிறவருமாயிருந்தார். இதெல்லாம் யாருக்காக? நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த தேவன் உண்மையுள்ள தேவன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தேவன் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து கல்லான இருதயத்தை கர்த்தர் உடைத்து சதையான இருதயத்தை பொருத்தி தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகிற ஒரு ஒப்புதலை கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து பாவங்களை நாம் அறிக்கையிட்டார். அவர் இறங்கி வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவருடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை பண்ண செஞ்சு நான் சொன்னார். அவர் இறங்கி வந்து தேசத்திற்கு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்திலையும் தனிப்பட்ட ஜீவியத்திலையும் ஒரு சேமத்தை கட்டளையிடுவார், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்ப்போமா, ஆராய்ந்து பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்றோம்னா நம்ம யார் என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், இதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார், சிந்தையின் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்ம நடக்கை அறிந்திருக்கிறார், நம்ம அந்தரங்க வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், அந்தரங்க பாவங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக எதையுமே மறைக்க முடியாத அருமையானவர்களே, காலை நேரத்திலே ஆண்டவரே உமக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் ஆண்டவர் நிறைய இருக்கு. ஆண்டவரின் கண்களினால நான் செய்த பாவங்கள் அநேகமாக இருக்கிறது. என் காதுகளினாலே நான் கேட்கக்கூடாத வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். என் கைகளினாலே அநேகரை குற்றப்படுத்தி இருக்கிறேன். என் கால்கள் நீ விரும்பத்தக்காத இடத்திற்கெல்லாம் என் கால்கள் விரைந்தோடி இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரை என்னையே உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறேன். ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னா அந்த ஆண்டவர் உங்க மத்தியில உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறவராக, உங்களை தூக்கி சுமக்கிறவராக அவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவு நின்று என் ஜீவனை பார்த்து சொல்லுமா, ஒப்பு கொடுப்போமா. மீட்டவரே என் மீட்பரே, மீட்டவரே என் மீட்பரே, யேசய்யா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, யேசய்யா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு சரி நெறியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே நெறியோ என்றுமே உயர்ந்தவரே, சர்வவல்லவரே, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லோயி காண்பவரே, யேசய்யா
இதயத்தின் ஏக்கமையா. மன்னிப்பதில் வல்ல நீரே, சுகந்தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்ல நீரே, சுகந்தரும் தெய்வம் நீரே. உன்னந்தையும் இரக்கத்தையும் உன்னந்தையும் இரக்கத்தையும் மணிமொழியா சூட்டுகிறே. மணிமொழியா சூட்டுகிறே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை குணப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை தூயபடியா இந்த சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க லேவியர் ஆகமத்தை வாசித்தீர்களாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னான். அவன் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு பழுதற்ற குற்றமற்ற கரைதரை இல்லாத ஒரு ஆடையோ ஒரு புறா குஞ்சையோ அவன் கொண்டு போய் அது தலைமையில கைகளை வைத்து தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அவன் ஆசாரியத்திலே கொடுப்பான். அந்த ஆசாரியன் அதை எடுத்து கொண்டு போய் பலிபீடத்திலே துண்டு துண்டாக வெட்டி விடுவான். அவன் வெட்டப்படும் போது அந்த ரத்தம் பலிபீடத்தில் சிந்தப்படும் போது அவனுடைய அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக எல்லா அக்கிரமத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு அடிக்கப்படும்படியாக வாயை திறக்கப்படாத ஒரு ஆட்டை போல அவர் போனார். அவரை அடித்தார்கள், அவரை கொட்டினார்கள், முகத்திலே அறைந்தார்கள், அவரை முகத்திலே துப்பினார்கள். இவைகளெல்லாம் பொறுத்து கொண்டார். இவைகளெல்லாம் யாருக்காக? நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தினாலே இதுவரைக்கும் நாம் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்தை நீங்க என்ன ஆதிருங்க ஆண்டவரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை ஆண்டவரை அகற்றுகிறது நல்ல நேசர் என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். என் பாவத்தை நான் உணர்கிறேன், என் அக்கிரமத்தை உணர்கிறேன். உம்முடைய பந்தியில நான் கை வைக்கும் போது ஆண்டவரை பரிசுத்தம் உள்ளவனாய் ஆண்டவரை உம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும்படியாய் ஆண்டவரை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. என்னை உருவாக்கிடுங்க, என் உள்ளத்தை உடைச்சிடுங்க ஆண்டவர். உமக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை அணிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவர் செய்கிறவளாய் என்னை மாற்றிடுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. எழுந்து ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. வெறுமையாய் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் பாடின அழகாய் பாடினோம். ஆண்டவரே உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக நிப்பாட்டி இருக்கிறேன். ஆண்டவர் உங்க மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாருடைய முன்பதாக தேவனுடைய இரு கரம் நீட்டி, காயப்பட்ட இரு கரத்தோடு கூட கரங்களை நீட்டி அவர் அன்போடு கூட எதிர்பார்த்து கொண்டு அன்போடு அழைக்கிற ஒரு தேவனாக, என்னுடைய மகன் என் மகன் ஆண்டவரை பாவத்திலே ஜீவித்து மரித்து போவதற்கு விருப்பம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் ஒரு நாள் இடத்துல வருவான்ற ஒரு ஏக்கத்தோடு கூட அவர் இரு கரத்தை நீட்டி இன்றைக்கு உங்கள் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ஐ 53:5 இப்படித்தான் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லும் அந்த காலை நேரத்தில், என்னைக்கு ஆண்டவரை நான் உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒரு கடினமான ஒரு பாத்திரமா இருக்க நான் விரும்பல. ஆண்டவரை நீ உடைக்க, நான் இருதயம் உடைக்கப்படணும், உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரை நீ வளைந்து கொள்ளுகிற உங்க சித்தம் போல ஆண்டவர் வளைந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், யாருக்கும் பயனற்ற பாத்திரம், யாரும் விரும்பத்தகாத ஒரு பாத்திரம். எல்லாருமே நம்ம இந்த உலகத்துல விரும்புவாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம நேசிப்பாங்கன்னு ஒரு தகுதியை பார்ப்பாங்க, உன் அழகை பார்ப்பாங்க, அந்தஸ்தை பார்ப்பாங்க, பட்டத்தை பார்ப்பாங்க, பதவியை பார்ப்பாங்க. ஆனா இவைகள் எல்லாவற்றையுமே பார்க்காதே ஒரு நல்ல நேசரன் அந்த தெய்வமாய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அருகிலே, உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னையே முழுவதுமாய் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். உம்முடைய சித்தம் போல என்னை வணைந்துடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறேன், உலகத்தையே நான் நேசிக்கிறேன், எல்லாம் நான் ஆண்டவரை மறக்கடிக்கப்பட்டு உம்மோடு கூட நான் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் ருசிப்பா இருக்கணும், உம்முடைய மகிமையை நான் ருசிப்பா இருக்கணும். இது என்னோடு கூட பேசுகிறேன் ஆண்டவர், அந்த சத்தத்தை என்னுடைய காதுகள் கேட்க வேணும். ஹல்லேலூயா. ஒரு சாமுவேலை போல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான செவிகளாய் நம்முடைய செவிகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரனான தாவீதை போல என் இருதயம் நானோ படுத்து நித்திரை செய்வேன், என் ஆத்துமாவோ கர்த்தரை நோக்கி விழித்திருக்கும் என்று சொன்னது போல அவருடைய இருதயம் அப்படிப்பட்டதாய் மாற வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். மோசேயை பார்த்து தேவனுடைய சமூகத்தில் அவன் பர்வதத்திற்கு எப்பொழுது அவன் போனபடியினாலே, தேவனுடைய சமூகத்தை மாத்திரம் தேடி வாஞ்சித்து தேடி ஓடினபடியினாலே அவன் சொன்னார், ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த தேவன் அப்பேற்பட்ட நற்சாட்சியை பெற வேண்டும் என்று சொன்னார். நம்ம தேவனுடைய சமூகத்துல உடைக்கப்படணும், நம்ம நொறுக்கப்படணும். நம் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சர்வத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம், வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெறுமையா இல்லை, ஏதோ நான் சொல்றேன்றதுக்காக நீங்க தயவு செய்து என்ன செய்யுங்க, நீங்க செய்ய வேண்டாம். நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்திருப்பாயானால், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வேண்டுமாயானால் நீங்க ஆண்டவரை துதிங்க, வாய்களை திறந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது, அநேக நாமங்கள் இருக்கிறது, சொல்ல முடியாத நாமம். அவருடைய நாமத்தை, அவருடைய அவர் செய்த கிரியைகளை, அவர் செய்த நன்மைகளை விவரிக்கவே முடியாது. அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோம். இந்த சத்தம்லாம் பத்தாது. ஒரு மனுஷன் நமக்கு ஒரு நன்மை செஞ்சிருப்பான், என்ன சொல்லுவான், அவனை பார்த்து கையை குடிக்க குடிக்க சொல்லுவான் இல்லையா, எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், எதிர்பார்க்காத காரியத்தை இவ்வளவு செய்திருக்கிறேன், குடிக்க குடிக்க அவனை பார்த்து சொல்லுவான். பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு, ஐயா உன்னை மறக்க மாட்டேன், எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், உன்னை மறக்க மாட்டேன் இல்லையா அப்படி இப்போ ஆனாலெல்லாம் உனக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். ஒரு மனுஷனை பார்த்து இன்றைக்கு செத்து நாளைக்கு குடுத்து போகக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து நம்ம எவ்வளவு கனத்தை செலுத்துவோம்னா, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறேன் அவருக்கு எவ்வளவு கனத்தை நம்ம செலுத்தணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரை பார்க்கணும், எப்படி ஆராதிக்கணும் இல்லை, எப்படி உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட பொருந்துகிறது என்பதுதான் முக்கியம். எப்படி தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். நீ செய்த நன்மைகளுடைய வாழ்க்கையில ஏராளம் ஆண்டவரே, அவைகளை சொல்ல முடியாது ஆண்டவரே, அவைகளை சொல்ல முடியாது. நீ என் மேல் வைத்த அன்பினாலே, ஆண்டவர் என் மேல் பாராட்டின அன்பினாலே, என் மேல் வைத்த தயவினாலே எனக்காக இந்த பூமியில இறங்கி வந்து அன்பு செலுத்தின ஒரு தெய்வம், எனக்காய் ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம், எனக்காய் உயிரை கொடுத்த தெய்வம், எனக்காய் தன் சரீரத்தையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்த தெய்வம், எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு இணையே ஆகாது, அவருடைய அன்புக்கு இணையே ஆகாது. அவர் நமக்காய் சிந்தின ரத்தத்துக்கு இணையாய் ஒன்றையும் நான் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றை மட்டுமே செலுத்த முடியும், நம்முடைய துதியாய வலியாக காணிக்கைகள் மட்டுமே அவருக்கு செலுத்த முடியும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோமா, ஆண்டவரே எனக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக நீ நொறுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக உமிழ்க்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக அறையப்பட்டிருக்கிறேன், எனக்காக பரியாசம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எனக்காக அறை நிறுவனமாய் தொங்கினேன் ஆண்டவரே.
அந்த தெய்வத்தை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், பெருமையாக இருக்க முடியும். நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க வேண்டாமா, அவரை கனப்படுத்த வேண்டாமா, அவரை உயர்த்த வேண்டாமா? அவர் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம என்றைக்கோ மறித்து போயிருக்கோம், என்றைக்கோ மண்ணுக்கு உரமாய் போயிருக்கோம், நம்முடைய கல்லறையில எப்பயோ புல் முளைச்சு போயிருக்கோம். ஆனா இதைகளுக்கு எல்லாம் மேலாய் நமக்கு ஜீவனை கொடுத்து மீட்ட ஒரு நல்ல தெய்வம் அல்லவா? நம்ம அருகிலே நம்மை ஒதுக்கப்பட்ட போது, நெகிழப்பட்ட போது நம்மை அருகிலே வந்து கரம் நீட்டி, நான் உன்னை தெரிந்து கொள்வேன், நீங்க என்ன தெரிந்து கொள்ள, நான் உன்னை தெரிந்து கொள்ள கரம் பிடித்து தூக்கி எடுத்த படுகுடியில் இருந்து தூக்கி எடுத்த ஒரு நல்ல தெய்வத்தை அல்லவா தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நம்ம எவ்வளவு கனப்படுத்த வேண்டும், எவ்வளவு உயர்த்த வேண்டும், துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பார்த்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லு ஹல்லேலூயா. ஆண்டவரே, விலை போகாத ஒரு பாத்திரம் ஆண்டவரே, என்னை விலை போகிற விரும்புகிற, எல்லாரும் விரும்புகிற, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் உங்களுடைய இரத்தத்தினாலே ஆண்டவரின் இருதயத்தை உடைத்து, ஆண்டவரின் வார்த்தைகள் ஔஷதமாய் மாறட்டும், மற்றவர்களுக்கு மருந்தாய் மாறட்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக நான் மாறும்படியாக என்னை உருவாக்கிடுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா. உங்களை போலவே மாற்றிடுங்க ஆண்டவரே. உம்மை புது சாயலை ஆண்டவரை தரித்து இருக்கிற உங்களுடைய சாயலினாலே படைக்கப்பட்ட நான், உங்களுடைய சாயலினாலே ஆண்டவரை நான் திருப்தியாய் இருக்க வேண்டும், உங்களுடைய சாயலினாலே நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும், உங்களுடைய சாயலினாலே நான் நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே சொல்லுவோமா ஹல்லேலூயா. விலை போகாத பாத்திரம் நான் சொல்லுவோமா, உருவாக்கும்படியாக, உடைக்கும்படியாக நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கும்படியாக பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக, ஒருவேளை தள்ளப்பட்ட பாத்திரமாக, யாருக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கிறார். இன்றைக்கு காந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாய், உருவாக்கி உடைத்து எல்லாருக்கும் எங்கெல்லாம் கனவியப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய மகிமையாய் எழுதுவார். மாத்திரமே காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, உடைத்து அநேகருக்கு பிரயோஜனம்
மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே ஆண்டவரே, நீ விரும்புகிற சுத்தத்தை செய்கிற மகனா மகளா ஆண்டவரே, நான் நிதானித்து என்னை அறிந்தவனா, என்னை ஒவ்வொரு நாளும் நிதானித்து ஆண்டவரே நீதியின் பாதையிலே நான் நடக்கிறவனா, உண்மை மட்டுமே எனக்கு முன்பதாக வைத்து பின்பற்றுகிறவனாய் வாழ்வேன் என்று சொல்லி வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிற உத்தமம் ஆண்டவர், எதிர்பார்க்கிற பரிசுத்தம், எதிர்பார்க்கிற ஆண்டவரே நீதி என்னிடத்தில் இல்லை. ஆனா ஆண்டவரே ஸ்தோத்திரம், இரத்தம் ஆண்டவரை நீ கழுவி சுத்தப்படுத்தும் போது ஆண்டவரே ஒரு மோசேயை போல, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு தானியேலை போல, ஆண்டவர் யோசுவாவை போல, ஒரு கிதியோனை போல கர்த்தாவே வருங்காலத்தில் நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வெறுமையாய் அல்லப்பா, உம்முடைய கல்வாரி அன்பை உணர்ந்தவர்களாய், உம்முடைய கல்வாரி அன்பை மாத்திரம் ஆண்டவருடைய சிந்தனையை கொண்டு நிறுத்துகிறவர்களாய் நாங்கள் ஆண்டவரை பாடல்களை பாடி உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் அந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புரவாய் ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் மேலும் ஆண்டவரே மாறாத கிருபை, இரக்கமும் ஆண்டவரே தயவும் அளவில்ல முடியாதபடிக்கு கர்த்தர் ஊற்றும்படியாக அபிஷேகத்தை தந்தர்களை நடத்தும்படியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, நீ எதிர்பார்க்கிற உத்தமம், எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களிடத்தில் இல்லை ஆண்டவரே. வரும் வரைக்கும் ஆண்டவரே இந்த பாத்திரத்துல ஆண்டவரே நீங்க பானம் பண்ணும்போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி எங்களுக்காக ஆண்டவரே சோத்திரம். ஒரு உடன்படிக்கை, புது உடன்படிக்கைகளோடு ஒரு ஒப்புரவாகி உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு போனீங்க. இந்த ராபோஜன பந்தில நாங்க பங்கு பெறும்போதெல்லாம் பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த பரிசுத்தமான பந்தியில கை நனைத்து மோடு கூட வரும் வரைக்கும் ஐக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தத்திலே ஜீவிக்க உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற மனவாட்டியாய், மணவாளனை சந்திக்கிற புத்தியுள்ள கன்னிகைகளாய் ஆண்டவர் நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்க, இந்த பாவ உலகத்துல வாழ்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவ உலகத்துல பாவங்களை ஜெயிப்பதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை, உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு தேவை, உங்களுடைய வழிநடத்துதல் எங்களுக்கு தேவை, உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை, உங்களுடைய கரம் எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துதல் எங்களுக்கு தேவை. மறுபடியுமா உங்களை சிலுவையில இறந்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு தடவை எங்களுக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டது போது ஆண்டவரே. அநேக முறை எங்களுடைய பாவங்களினாலே செய்ய அக்கிரமத்தினாலே அநேக முறை எங்களை சிலுவையில் அடிக்கிறோம். இனி வருகிற நாட்கள் அது போல காரியங்கள் செய்யாதபடி எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய தயவுனால எங்களை நடத்தும், நீதியின் பாதையில் நடத்தும். பயபக்தியோடு கூட ஆண்டவரே இந்த ராபோஜன பந்தியில கை நினைக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே மறைக்கப்பட்ட வியாதிகள் குணமடையட்டும். ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற ஆண்டவரே கட்டுகள் எல்லாம் உடையட்டும். ஆண்டவரே நுகங்கள் முறிந்து போகட்டும். ஆண்டவரே நாங்கள் ராபோஜனத்தை எடுக்கும் போது ஒரு புதிய மனுஷனாய், புது சிருஷ்டியா உருவாக்க கூட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக எங்களை ஒப்புக்கொள்கிறோம். இவ்வாறும் போதகரே உம்மை வருந்தி அழைக்கிறோம். வானத்தின் மேகங்களில் இழுத்திறங்கி இறங்கி வருவீராக. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அனுசரிக்கணும். உம்மோடு கூட எங்களுடைய ஆவிக்குரிய கண்களினால் உம்மை தரிசிக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும். எங்களுடைய கண்கள் கேசுடைய கண்களை போல அல்ல ஆண்டவரே, ஒரு எலியாவினுடைய கண்கள், எலிசாவுடைய கண்களை போல எங்களுடைய கண்கள் இருக்கணும். உம்மை தரிசிக்கிற கண்களாய் மாறணும். ஒரு ஜீவம் அப்படிப்பட்டதான ஒரு ஜீவம் மாற்றப்படணும். அதுக்கு நாங்கள் பரிசுத்தமாக வாழணும். அதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து இந்த காலினத்தில் எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வருகிற நாட்களை எங்களை அப்படியே நடத்துவீராக. பரிசுத்தோடு இந்த பந்தியில் அனுசரிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மீதி உள்ள பகுதி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாசனை மரத்திங்களோடு விடைபெறுகிறாங்க. உங்களுடைய ஆவி ஆத்ம சமூகத்துல ஒரு பலிவிடத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். உலகமோ மாமிசமோ பிசாசோ எங்களை ஆளுகை செய்யாதபடி பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதா. ஆமென்.